வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மயிலாடுதுறையிலிருந்து குவைத்துக்கு வேலைக்கு சென்ற இளைஞர் 10 வருடங்களாக காதலித்த பெண் ஏமாற்றியதால் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐ பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அப்பாவி இளைஞர் உயிரை பறித்த காதல் விவகாரத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? அவன் யாரையும் எஸ்ஐ லவ் பண்றாளாமா, வைத்தீஸ்வரன் எஸ்ஐ லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. காதலித்த பெண் தன்னை ஏமாற்றி விட்டாலே என பெற்றோரிடம் செல்போனில் கதறி அழும் இளைஞனின் கண்ணீர் பேச்சுதான் இந்த ஆடியோ. குவைத்துக்கு வேலைக்கு சென்ற மகன் 10 வருடமாக காதலித்த பெண் துரோகம் செய்ததாக கூறி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அவரது உறவினர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என பார்க்காமல் காதலித்து துரோகம் செய்த பெண் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காதல் துரோகம், வெளிநாட்டு வேலைக்கு சென்ற இளைஞரின் உயிரை பறித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு பகுதியைச் சேர்ந்த 29 வயதான இளைஞர் சரத்குமார். இவர் குவைத் நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். வெளிநாடு செல்வதற்கு முன் திருப்புங்கூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். உருகி காதலித்து வந்தவருக்கு திடீரென அதிர்ச்சி செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. காதலி தற்போது வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய எஸ்ஐ ஒருவரை காதலிப்பதாக கூறி காதலனை நிராகரித்துள்ளார். ஆனால் கடல் கடந்து சென்றபோதும் காதலிக்காகவே தனது வாழ்நாளின் மீதமும் உள்ளது என எவ்வளவோ கெஞ்சியும் அந்த பெண் மறுத்து உள்ளார். இதனால் விரக்தியின் எல்லைக்கே சென்றுள்ளார் இளைஞர் சரத்குமார். தனது காதல் தோல்வி குறித்து செல்போனில் கண்ணீருடன் கதறிய ஆடியோ பெற்றோரை நிலை குலைய வைத்தது. அவன் யாரையும் எஸ்ஐ லவ் பண்றாளாமா, வைத்தீஸ்வரன் எஸ்ஐ லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. சேர்த்துட்டா எங்க அப்பாவி சண்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா. அவன் என்ன ஆடாடு சொல்லிட்டாமா, 10 லவ் பண்ணவே இல்லைங்கிறாமா. இந்த நிலையில் விரக்தியின் உச்சத்துக்கே சென்ற சரத்குமார் கடந்த 29ஆம் தேதி குவைத்தில் திடீரென தனது உயிரை மாய்த்து கொண்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்திருந்தனர். 10 வருடங்களாக காதலித்து வந்த பெண்ணிற்கு சரத்குமார் அனுப்பி வைத்த 15 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் பணத்துடன் சேர்த்து உரிய இழப்பீடு வழங்குவதோடு நம்பிக்கை மோசடி செய்த காதலி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் குவைத் நாட்டிலிருந்து சரத்குமார் உடல் சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது. பட்டவர்த்தி கடை வீதியில் ஆம்புலன்ஸை வழிமறித்த 300க்கும் மேற்பட்டோர் சரத்குமார் உடலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்பிக்கை மோசடி செய்த காதலி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை எடுக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் உத்தரவின் பேரில் எஸ்ஐ சூரியமூர்த்தி தஞ்சை மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். காதல் துரோகத்தால் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த இளைஞர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம்
மயிலாடுதுறை பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.